ஆடி அமாவாசை தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சதீஷ் ராஜா வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். வணக்கம் சதீஷ் ராஜா, அங்கு கன்னியாகுமரியில் திரிவேணி சங்கமத்தில் எவ்வளவு பக்தர்கள் கூடி அங்கு தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வருகின்றனர்? இதுக்காக ஏதேனும் பிரத்யேகமாக காவல்துறை தரப்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றனவா? ஆடி அமாவாசை ஆகிய நாட்களில் புனித நீர்நிலைகளுக்கு சென்று தங்கள் முன்னோர்களை நினைத்து பலிதர்ம பூஜை செய்து தர்ப்பணம் கொடுப்பது, புனித நீராடுவது இந்துக்களின் கடமையாக இருந்து வருகிறது. அந்த வகையில் ஆடி அமாவாசை தினமான இன்று 16 தீர்த்தங்களை கொண்ட கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் தங்கள் முன்னோர்களை நினைவாக பலிதர்ம பூஜைகள் செய்து தர்ப்பணம் கொடுத்து புனித நீராடுவதற்கு குமரி மாவட்டம் மட்டுமின்றி நெல்லை, தூத்துக்குடி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கேரள மாநிலத்திலிருந்து ஏராளமான பக்தர்கள் அதிகாலையே வருகை தந்தனர். இதற்காக 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நெல், பச்சரிசி, கர்ப்பை, பூ உள்ளிட்ட பொருட்களை கொண்டு பூஜை செய்து தங்கள் முன்னோர்களை நினைத்து முக்கடல் சங்கமத்தில் தர்ப்பணம் கொடுத்து புனித நீராடி தொடர்ந்து அருகில் உள்ள பரசுராம விநாயகர் கோயில், கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயில் சென்று தரிசனம் மேற்கொண்டு செல்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதீஷ் ராஜா.